ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் டாக்ஸ். நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சவுத் சைனா கடலில் அமைதியான அலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அலைகளுக்கு மேலே இந்தோனேஷியாலேருந்து லான்ச் பண்ண நம்ம பிரம்மோஸ் அசுர வேகத்தில் சைனாவை போய் அடித்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதுக்காக தான் இந்தோனேஷியா இந்தியா கூட ஒரு டீல் சைன் பண்ண க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். சைனா தன்னை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் பம்புலுக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அது மாதிரி ரொம்ப வருஷமாகவே இந்தோனேஷியா கூட சவுத் சைனா சீல பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் இந்த 9 லைனுங்கிற மேப்பை சைனா கிரியேட் பண்ணி மொத்த சவுத் சைனா சீயும் தன்னோடதுன்னு கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இந்தோனேஷியாவோட குறிப்பிட்ட கடல் பகுதிகளும் வருது. இதனால் இந்தோனேஷியாவோட எல்லையை தாண்டி சைனீஸ் நேவி போட்ஸும் ஃபிஷிங் போட்ஸும் வரதுனால அடிக்கடி கடலில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த சைனாவோட அத்துமீறலை தடுக்க ஒரு பயங்கரமான ஆயுதம் இந்தோனேஷியாவுக்கு தேவைப்படுது. அதுக்காக அவங்க சூஸ் பண்ணது தான் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரித்த நம்ம பிரம்மாஸ்திரமான பிரம்மோஸ். ஏன் பிரம்மோஸ்னா, இது லைட்டை விட 3 மடங்கு வேகமாக பறக்கும். 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்க டார்கெட்டை கூட துல்லியமாக அடிக்கும். இது லேண்ட், சி, ஏர்னு எங்கிருந்தும் லான்ச் பண்ண முடியும். இதில் ஃபயர் அண்ட் ஃபர்கெட்டுங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா, பிரம்மோஸை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டா இதை லான்ச் பண்ணவங்களால கூட தடுக்க முடியாது. இதை தடுக்க இப்போ வரைக்கும் உலகத்தில் எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்லை. அப்போ எதிரியோடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். இதனால தான் இந்தோனேஷியா தன் நாட்டை சைனாக்கிட்டேருந்து தடுக்க பிரம்மோஸை வாங்குறாங்க. இந்தோனேஷியா மட்டும் இல்லை, சைனாவை சுற்றி இருக்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸான ஃபிலிப்பைன்ஸ் பிரம்மோஸை ஏற்கனவே அவங்க நேவிக்கு வாங்கிட்டாங்க. வியட்நாம் இதை வாங்க ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சைனாவோட அத்துமீறலை தடுக்க பிரம்மோஸ் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி, இதில் இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனா தன்னோட ஸ்பை ஷிப்பை ஸ்ரீலங்காவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் கொண்டு வந்து நிறுத்தி இந்தியாவை உளவு பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால் ரொம்பவே டென்ஷனான இந்தியா இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுற விதமாக இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளுக்கு தன்னோட வெப்பன்ஸை கொடுத்து, நீங்கள் என் நாட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா நானும் உன் நாட்டு பக்கத்தில் வருவேன், அதுவும் பிரம்மோஸ் மாதிரியான மிசைலை வச்சுன்னு இன்டைரக்டாக சைனாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, வியட்நாம் கூட ஜாயிண்ட் நேவல் எக்ஸைஸ் சைனாவை எதிர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டீல் மிசைலுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஏசியானுங்கிற 10 சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணுறதா அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா, மியான்மர், தாய்லாந்து ட்ரைலேட்டரல் ஹைவேவை உருவாக்கி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் தயாரித்த ஒரு வெப்பன் சைனாக்கு எதிராக சைனா பக்கத்துலேயே இருக்க போகுதுங்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த பிரம்மோஸ் டீலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.